அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உலகத் தமிழ் அத்துணை நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் வாழ் மக்கள், உலகத்தில் உள்ள அத்தனை பேர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். செவ்வாய் பகவான் அப்படின்னாலே அதீத வீரன், ஒரு சாதகமான சூழ்நிலை உருவாக்குபவன், எப்பேற்பட்ட செயலையும் தனக்கு நிகராக மாற்றக்கூடிய ஆற்றல் பெற்ற இந்த செவ்வாய் பகவான் வரக்கூடிய 1/6/2024 முதல் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு பயிற்சி ஆகிறார். இந்த செவ்வாய் எவ்வகையில் உங்களுக்கு உபகாரம் பண்ண போகிறார், 12 ராசிக்கும் 27 நட்சத்திரங்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க இருக்கிறாங்க, இதை பற்றி தான் இந்த செவ்வாய் காரகத்துவமான 1/6/2024 முதல் 12/7/2024 வரை ஆக 42 நாட்கள் இந்த செவ்வாய் பகவான் மேஷத்திலே பிரவேசிக்க போகிறார். இந்த மேஷ ராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்கு. அஸ்வினி, பரணி, கிருத்திகை. இதில் 2 நட்சத்திரங்கள் முழு நட்சத்திரங்கள், கிருத்திகை மட்டும் முதல் பாதத்தை கொண்டிருக்கிறது. இந்த செவ்வாய் பகவான் அஸ்வினி பிரவேசிக்கும் காலம் 12 ராசியினருக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கப் போகிறது? இந்த செவ்வாய் பகவான் 1/6/2024 முதல் 19/6/2024 வரை அஸ்வினி நட்சத்திரத்தில் பயணிக்கிறாங்க. 19/6/2024 பிற்பகல் 2:59 வாக்கில் 8/7/2024 வரை பரணி நட்சத்திரத்தில் பயணிக்கிறாங்க. 8/7/2024 1:56 நடுநிசியிலிருந்து 12/7/2024 வரை 6:58 அன்று மாலை வரைக்குமே இந்த மேஷ ராசியில் 42 நாட்கள் சஞ்சாரம் பண்றா. இந்த செவ்வாய் பகவான் ஆதிக்கம் மிகுந்தவன், ஆற்றல் மிகுந்தவன், போர்ப்படை தளபதியான இந்த செவ்வாய் பகவான் 12 ராசிகளுக்கு எவ்வித பாதகங்களிலிருந்து நம்ம பாதுகாத்து கொள்ளணும். செவ்வாய் பகவான் கொடுக்கிறத எப்படி எடுத்துக்க போகிறோம், அதுதான் விஷயம். நமக்கு செவ்வாய் ஜாதகத்தில் மைனஸாக கூட இருக்கட்டும், பாதகாதிபதியாக கூட இருக்கட்டும், அவர் வலு இல்லாத நிலையில் கூட இருக்கட்டும், எந்த பரிகாரம் செஞ்சு நம்ம செவ்வாயுடைய ஆதிக்கத்தை பெற்று நம் வாழ்நாளிலே இந்த 42 நாட்களாக நமக்குரிய நாட்களாக வெற்றி பெறும் நாட்களாக மாற்றப் போகிறோம். வாருங்கள், பார்க்கலாம், வெற்றி பெறுங்கள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எவ்வகையில் வெற்றி பெறப்போகிறது? லாபாதிபதி 4ஆம் இடத்தில் ஆட்சி பெறுவது யோகம்தான். லாபாதிபதி 11ஆம் அதிபதி, 4ஆம் அதிபதி அவரே தான். வண்டி வாகன சேர்க்கை உண்டாகும் காலம், வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய காலம், வீடு மனை ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடிய வாங்கிறது விற்கிறது, இந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ நல்லபடியாக போகும். மகர ராசி நேயர்கள் ஏற்கனவே நிறைய பாடுபட்டிருக்கீங்க. சொல்ல முடியாத துயரம், அடிமேல் அடி. இதற்கெல்லாம் காரணம் ஒரே போடுறீங்க, சனி பகவானு நிந்துறீங்க. 7.5 சனி 7.5 சனி 7.5 சனி. தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்கிறீங்க. மகர ராசி இந்த 7.5 சனியில் மிகப்பெரிய யோகம் பெற்றவர்களும் இருக்கிறாங்க. அதையும் நாம் பார்க்கணும். அவரவருடைய வாழ்நாள் ஜாதகம், ஜனன ஜாதகம், அவரவர் பிறந்த கர்மாவை அனுபவித்தே தீர வேண்டும். அப்போ நம்ம அனுபவிக்கும் போது எப்படி அனுபவிக்கிறது? ஒரு கஷ்டத்தையும் சந்தோஷமாக அனுபவிக்கிற மனப்பக்குவம் நம்மக்கிட்ட இருந்தால் எல்லாமே வெற்றி தான். மகர ராசியில் பார்த்தோம் அப்படின்னா உத்திராடம், திருவோணம், அவிட்டம், இந்த 3 நட்சத்திரக்காரர்கள் இப்போ செவ்வாயினுடைய பலனை பரிபூரணமாக எடுத்துக்கொள்வது எப்படி? சார், என்னுடைய ஜாதகம் மகர ராசி தான், என்னுடைய செவ்வாய் எனக்கு சாதகமாக இல்லை, ஆனால் நீங்கள் சொல்கிற இந்த கோச்சார ரீதியாக 11ஆம் அதிபதி 4ஆம் இடத்துக்கு வந்துட்டார், லாபஸ்தானத்துக்கு வராரு சொல்கிறீங்க, லாபாதிபதி வண்டி வாகனத்தால் யோகம் கெட்டுன்றீங்க. சரி, இது நடக்கலைன்னா நான் என்ன பண்ணுறது? நீங்கள் மாட்டும் மாதம் மாதம் ஒரு பலன் சொல்லிட்டு போயிட்டே இருக்கீங்க. இந்த மாதம் இது நடந்ததுன்னு நான் ரிவெஞ்சு பார்க்குறேன்னா உங்களை நான் எப்படி கொஷின் பண்ணுறது? நிறைய கொஷின் நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும். 10 நிமிட காணொலியில் உங்களுடைய வாழ்க்கை அத்தனை மொழிதும் நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் இந்த செவ்வாயினால் வரக்கூடிய யோகத்தை இந்த நட்சத்திர ரீதியான ஒரு சிறு ரெமெடி சொல்கிறேன். முழு ஜாதகத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணால் தனிப்பட்ட வாட்ஸ்அப் உங்களுடைய ஜாதகத்தை தெரிஞ்சுக்கோங்க, வாழ்வில் பரிகாரத்தை தெரிஞ்சுக்கோங்க.
அதனால இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்கள் இந்த செவ்வாயினால் வரக்கூடிய பெரும் பலனை எடுத்துக்கொள்ள தொழுநோயாளிக்கு உதவி செய்யுங்க. தொழுநோயாளிக்கு கட்டில் மெத்தை வாங்கி கொடுங்க. சுவாமிக்கு பாயாசம் வைத்து வழிபடுங்க. ஏதாவது ஒரு பாயாசம், பருப்பு பாயாசம், ஏகப்பட்ட பாயாசத்தில் 24 நிறைய வகை இருக்குது, நிறைய வெரைட்டி இருக்குது. அப்போ இந்த உத்திராட நட்சத்திரக்காரக பெண்கள் உங்களுடைய பூஜை அறையில் வழிபாடு பண்ணும்போது ஏதாவது ஒரு வகையில் பாயாசம் செய்து வழிபடுங்க. சுவாமி உங்களுக்கு அனுகூலம் பண்ணுவார். இந்த செவ்வாய் உங்களுக்கு அனுகூலம் பண்ணுவார். வீட்டில் வேலை செய்கிறாங்க இல்லையா, வேலைக்காரி, வேலைக்காரன், வேலைக்காரி, இவங்களுக்கெல்லாம் உபகாரம் பண்ணுங்க. இந்த செவ்வாய் உங்களுக்கு ஏக பலனை கொடுப்பார். இந்த மகர ராசியில் உள்ள இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்கள் மாதத்தில் 2 தென்னை மரம் தாராளமாக நீங்கள் வைக்கணும். இந்த உத்திராடத்துக்கு மிகப்பெரிய ஒரு பரிகாரம், வாழ்வில் பரிகாரமே தான். இப்போ இந்த செவ்வாய் 42 நாட்கள் உங்களுக்கு 4ஆம் இடத்துல பயணிக்கிறதுனால கண்டிப்பாக இந்த செவ்வாய் பெயர்ச்சிக்குள்ளே ஒரு 8 தென்னை மரமாவது நீங்கள் நடுங்க. இந்த செவ்வாயினால் உங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமணம் நடக்கும். வேலைக்காக ஏங்கி கொண்டிருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். வண்டி வாகனம் எனக்கு சேர்க்கையே வரல, எல்லாமே கடனாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு கடன் தீரத்துக்கு ஏதாவது ஒரு உபகாரத்தை இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அதனால் சலூன் கடைக்காருக்கு ஏதாவது உபகாரம் பண்ணுங்க. இந்த சலூன் கடைன்னா ஹை லெவலில் உள்ள சலூன் கடை இல்லை, ஒரு ரோட்டு ஓரத்தில் சேர் போடக்கூட முடியாமல் எத்தனையோ பேர் இன்றைக்கும் முடி திருத்தம் செய்கிறவர் இருக்கா. மருத்துவர்கள் சொல்லுவாங்க, அவங்கள கிராமத்தில் மருத்துவச்சின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு கத்திரிக்கோளோ, உங்களால் முடிஞ்ச ஒரு சேரோ இல்லை கண்ணாடியோ, இந்த உத்திராட நட்சத்திரக்கார சலூன் கடைக்காருக்கோ இந்த துணி அயன் பண்ணுறவாளுக்கும் ஏதாவது ஒரு உபகாரம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் எப்பொழுதுமே இயங்குவார். செவ்வாயினால் வரக்கூடிய யோகம் உங்களுடைய தான். தொப்பி வாங்கி கொடுங்கள். சாலையோர பணியாளர்கள், வெயிலில் வேலை செய்யக்கூடிய நபர்கள், அடிபட்டு தொண்டு வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு தொப்பி வாங்கி கொடுங்க. உத்திராட நட்சத்திரக்காரர்கள் தொப்பி வாங்கி கொடுத்தால் உங்களுடைய தலைக்கு கிரீடம் வரும். செஞ்சு பாருங்க, செஞ்சு பார்த்துட்டு எனக்கு பதில் சொல்லுங்க. மகர ராசியில் உள்ள திருவோண நட்சத்திரக்காரர்கள், திருவோணம் இருக்கிறதுலே சுபமான கிரகம், ரொம்ப சோம்பேறித்தனமான ஒரு நட்சத்திரம். என்ன சார் திருவோணம் எல்லாம் மகர ராசி, சரராசி, திருவோணம்னால எவ்வளோ பாசிட்டிவ் பர்சன், அழகாக இருக்காங்க. பெருமாளுடைய நட்சத்திரம், ஏகபத்தினி விரதம், நிறைய பாசிட்டிவ் இருக்குது. ஆனால் அவங்க படுத்தாங்கன்னா கொஞ்சம் ஏந்திருக்கிறது கொஞ்சம் சிரமம். அதனால் சோம்பேறித்தனமும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இந்த செவ்வாயினுடைய பலன்களை மிகப்பெரிய ஒரு அபிவிருத்தி கொள்ள பெருமாளினுடைய பாதங்களை சரணாகதி அடையுங்கள். அப்போ பாத சுவடுகளை நீங்கள் குறியீடாக வச்சுருந்தீங்கன்னா என்றைக்குமே உங்களுக்கு வெற்றி தான். சிவபெருமானுடைய ஆலயத்திலே நந்தி பகவானுடைய விசேஷ பூஜையில் கலந்து கொள்ளுங்கள். நந்தியினுடைய வலது காதில் போயிட்டு ஓம் நந்தீஸ்வரரை போற்றி அப்படின்னு சொல்லுங்கள். இந்த திருவோண நட்சத்திரக்காரர் எல்லாம் பார்த்தீங்கன்னா நந்தி வழிபாடு ஏக பலனை தரும். கால்நடை மருத்துவத்துக்கு உதவி செய்யுங்க சார். ஏதாவது 4 கால் பிராணி, எல்லாமே கால்நடை தான். கால்நடை ஆடு, மாடு, பசு, கோழ், அதெல்லாம் கால்நடை. 4 கால் உள்ள பிராணிகள் அனைத்துமே கால்நடை தான். இதற்கு ஏதாவது மருந்து உபகாரம் பண்ணுங்க. இந்த மகராசியில் திருவோண நட்சத்திரக்காரர்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றி செவ்வாய் உங்களுடைய ஜாதகத்தில் இயங்குவார். தன்னிடம் வேலை செய்யக்கூடிய நபர், பெரிய நிறுவனம் வச்சுருக்கீங்க, லேக்ஸ் கணக்கில் உங்களுக்கு பிஸ்னஸ் நடக்குது, வேலை செய்யக்கூடிய கூலி தொழிலாளிகளுக்கு சந்தோஷமாக வச்சுக்கோங்க. பெரும் முதலாளி இல்லை, பெரும் முதலாளியாக மாறிடுவீங்க. கூலி தொழிலாளி நினைத்தால் மட்டுமே உங்களை முதலாளி ஆக்க முடியும். அதனால் அவங்களுக்கு மனம் கொள்ளாமல் நடந்து கொள்ளுங்கள். சம்பளம் கொடுக்கக்குள்ள சம்பள கவரில் ₹1 சேர்த்து கொடுங்க. கூடுதலாக சம்பளம் கொடுங்க. மாத சம்பளம் கொடுக்கும்போது இந்த மகராசியில் திருவோண நட்சத்திரக்காரர் வேலை செய்கிறவாளுக்கு ஒரு ₹100 இன்க்ரிமெண்ட் போட்டு கொடுங்க. இது பெர்சனலாக வச்சுக்கோங்க, உங்கள் பாக்கெட் மணியை வச்சுக்கோங்கன்னு சொல்லியே கொடுங்க. இந்த மாதம் டேர்ன் ஓவர் உங்களுக்கு எவ்வளோ சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் அனுப்புங்க. இளநீர் மோர் சாப்பிடுங்க டெய்லி காலையில். இந்த செவ்வாய் உங்களுக்கு பரிபூரணமாக ஆரோக்கியத்தை கொடுப்பார். சரராசி நீங்கள், அதனால் வேகமாக செயல்படக்கூடிய ராசி மகர ராசி. பார்த்ததை மாத்திரத்திலே முடிக்கணும்னு நினைக்கக்கூடிய ராசி மகர ராசி. எத்தனை வித துன்பங்கள் வந்தாலும் துயர் துடைத்து தூக்கி போட்டுட்டு அடுத்தது என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய ராசி இந்த மகர ராசி.
திருவோண நட்சத்திரக்காரர்கள் பாதத்தை குறியீடாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய தொழில் மேன்மடையும். அதுவும் பெருமாளுடைய பாதத்தை குறியீடாக எந்தெந்த ஆலயத்திலிருந்து எந்த பூஜையில் வச்சுருக்கீங்களோ, நீங்கள் தொழில் செய்ய இடத்துல வச்சிங்கன்னா கூட திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தாண்டவம் ஆடும். சுக்கிரன் இயங்கிடுவார் உங்களுக்கு. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நான் சொன்ன பரிகாரத்தை கடைபிடிச்சு செவ்வாய் நாள் வரக்கூடிய பாக்கியத்தை எடுத்துக்கோங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் மருந்து தானம் செய்யுங்க. மருத்துவ முகாத்தில் கலந்து கொடுங்க. ஒரு மருத்துவ முகாம் நடத்துகிறாங்க, அந்த முகாமில் வரிசையாக வாங்க, மருந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு ஒரு பேர் எழுதுறது எல்லா விஷயத்தையும் பண்ணுங்க. இரத்த தானம் செய்யுங்கள். நீர் தொட்டியை சுத்தம் செய்யுங்கள். ஒரு பொது சோசியல் சர்வீஸ். ஊரில் உள்ள மத்தியில் உள்ள ஒரு நீர் தொட்டி எல்லாம் இந்த குடிநீர் சுவாசிக்கிறா, குடிநீர் தான் அவருக்கு பிரதானமாக செயல்படுது அப்படின்னுக்குள்ள அந்த நீர் தொட்டியை சுத்தம் பண்ணுவதற்கு நீங்கள் ஒரு உபகாரியாக இருங்க. அந்த அவிட்ட நட்சத்திரக்கார் உங்களுக்கு செவ்வாய் இயங்குவார். முனியாண்டி ஹோட்டலில் சாப்பிடுங்க சார். சார் நான் சைவம் சார், அசைவம் இல்லை. முனியாண்டி தெய்வத்தை வழிபடுங்க, உங்களுக்கு வெற்றியை தரும். ஒரு ஹோட்டலில் சாப்பிடணுன்னா கூட நீங்கள் முனியாண்டி ஹோட்டலில் சாப்பிட்டீங்கன்னா அவிட்ட நட்சத்திரக்காருக்கு அன்னைக்கு பணம் வரும் சார். பனை வெல்லம் தானம் பண்ணுங்க சார். சார் பனை வெல்லத்தை யாருக்கு தானம் பண்ணுறது? எவ்வளோ பேர் வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்கா? நீங்கள் கொடுக்கறதுக்கு மனம் இருந்தால் வாங்குவதற்கு இந்த உலகத்திலே நிறைய மக்கள் இருக்கா. நாட்டு சர்க்கரை தினந்தோறும் சேர்த்து கொள்வது இந்த செவ்வாயினால் வரக்கூடிய யோகம் பன்மடங்கு உயரும். அவிட்ட நட்சத்திரக்காரர்கள். ஆக மகர ராசிக்கு 4ஆம் இடத்து இந்த செவ்வாய் பரிபூரணமாக அத்தனை சுகங்களையும் வேலை வாய்ப்புகளையும் திருமண யோகங்களையும் வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடிய செவ்வாய் பயிற்சியாக இந்த செவ்வாய் பயிற்சி அமர்கிறது. நான் சொன்னக்கூடிய இந்த வாழ்வில் பரிகாரங்களையும் மேன்மேலும் கடைபிடித்து கூடுதல் வெற்றியை கொண்டாட தயாராக இருங்கள். எத்தனை துன்பங்கள் இருந்தாலும் அதை துணைத்தெறிந்து வெற்றி பெறக்கூடிய இந்த மகர ராசி நேயர்களுக்கு வாழ்க 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 வளமுடன். செவ்வாய் பயிற்சியினால் வரக்கூடிய வெற்றி வாய்ப்புகளை நம்ம இப்போ பார்த்துட்டு வரோம். இந்த செவ்வாய் உங்களுடைய ஜாதகத்தில் பலவீனமாக இருக்கா, பலமாக இருக்கா, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த சொன்ன பரிகாரங்களை மேற்கொண்டு உங்களுடைய செவ்வாயினுடைய பலாபலன்களை பெற்றி வெற்றி உங்களுக்குள்ளதாக்கி கொள்ளுங்கள். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் என்ன பரிகாரங்கள், என்ன நட்சத்திர ரீதியான பரிகாரங்களை நீங்கள் மேற்கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை வெற்றி உங்களுக்கு உண்டானதாக்க கொள்ள முடியும். அந்த நாளை நீங்கள் எப்படி வெல்லலாம் என்பதை அறிந்து கொள்ள விரும்பினால் என்னுடைய தனிப்பட்ட வாட்ஸ்அப் குழுவிற்கு பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் இதை மட்டும் அனுப்பி கட்டணம் செலுத்தி உங்களுடைய ஜாதகத்தை தெரிந்து கொண்டு அதீத வெற்றியை பெறுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் பரிபூரண சந்தோஷம் பெறுங்கள். ஆனந்தமாய் இருப்போம். அத்தனை பேரும் வாழ்க வளமுடன். சர்வம் சக்திமயம்.